ஹலோ! வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்னடா பிளேட் எடுத்துகிட்டு வந்திருக்காளேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஒரு குட்டி ஹார்வெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பி நியூஸுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வெண்டைக்காய்லாம் வந்து வச்ச 7 பக்கெட்லேயும் சூப்பராக வந்துட்டாங்க. என்ன ஹாப்பி நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வாழை மரம் கொலை விட்டுட்டாங்க. வாழை இங்கே பாருங்கள், எப்படி பூ பாருங்கள், சூப்பராக இருக்கிறான் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கிறான். பனி ரொம்ப ஓவராக இருக்குதுங்க இந்த வருஷம். அப்படி ஒரு பனி இருக்குது. பனியோடு சேர்த்து நம்மளுக்கு கோல்டு, காஃப் எல்லாமே வரும். ஸோ அதனால நல்ல இம்யூனிட்டியான ஃபுட்டாக வந்து எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க உடம்ப. வந்து இன்றைக்கி என்னென்ன காயின்னு பார்க்கலாமா? ஸோ நாங்கள் வந்து 2 டேஸ்க்கு வந்து வீட்டில் இருக்க மாட்டோம். நம்ம வீட்டுக்கு வீட்டில் இல்லாது வெளியில் போகிறது ஜாலியாக இருந்தால் கூட இவங்களெல்லாம் தனியாக விட்டுட்டு போகிறது ஒரு ரொம்பவே வந்து ஒரு சேடான ஒரு இதாக இருக்கும். ஏன்னா வந்து வாட்டர் இல்லாமல் ரொம்ப இதுவாகிடுவாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னா வெளியில் போய் தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து இருக்க காயை வந்து பறித்து வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்திருக்குறோம். செர்ரி டொமேட்டோ இருந்தான் நல்லா வந்து இவன் வந்து நான் கேட்காம வச்சதுனால இவன் வந்து அங்கங்கே அதோட சீடெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி இப்போ அவனை பிக் பண்ணி போடவும் மனசு இல்லாமல் அப்படியே வந்து ஓடிட்டுருக்குறான். தைப்பட்டத்துக்கு தான் வந்து எல்லாத்தையும் பிக் பண்ணி போட்டுட்டு வேறு செடியும் வைக்கணும். நாட்டு தக்காளி அந்த மாதிரி வைக்கணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன். பார்க்கலாம். கொஞ்சம் காய் இருந்தான். நல்லா வந்து சூப்பராக பழுத்துட்டு இருந்தான். நல்லா பழுத்துட்டானா வந்து இந்த அணில் அவன்லாம் வந்து விடுறதே இல்லைங்க. இப்போ வந்து என்னென்னா மயிலெலாம் வந்து நல்லா வந்து பார்த்துக்கிட்டான். இவங்க கார்டனுக்கு போனால் ஏதாவது இருக்கும், கொத்திட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நல்லா முன்னாடிலாம் வரவே மாட்டாங்க எவனுமே. இப்போ நல்லா இந்த டொமேட்டோ அப்புறம் வந்து இந்த பூசணிக்காய் அதெல்லாம் இருக்கிறத வந்து நல்லா கொத்தி விட்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் வெண்டைக்காவோட இலையெல்லாம் வந்து அப்படியே பிச்சு போட்டு போயிருக்காங்க. இவங்க தொல்லை தாங்கவே முடியலை. இன்னும் கார்டனை வந்து நான் எப்படி வந்து இவங்ககிட்டேருந்து காப்பாற்ற போகிறேன்னு தெரியல. சரி, அவங்களுக்கு மீறி நம்ம ஒன்றும் பண்ணவும் முடியாது. அதனால் வந்து அப்படியே போயிட்டுருக்குது. செர்ரி டொமேட்டோ இருந்தான். இந்த செர்ரி டொமேட்டோ வந்து நம்ம நாட்டு தக்காளி வச்சோன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக வர்றதே கிடையாது. ஆனால் இவன் மட்டும் எங்கே இருந்தாலும் அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறானுங்க. அவனை வச்சு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்றேன், இவன் செர்ரி டொமேட்டோ தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அவனை எடுத்துகிட்டு அப்புறமா வந்து நம்ம விட்டு தான் லாங் பீன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் பறித்து போட்டாச்சு. அப்படி இருந்தும் ஒரே ஒரு லாங் பீன்ஸ் இருந்தானுங்க. அவனை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் லாஸ்ட்டாக எடுத்துக்கொண்டே வச்சுருந்தேன். ஸோ அவனை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து குட்டி குட்டியாக அந்த முள்ளங்கி போட்டிருந்தேன். அவன் அழகாக வந்து க்யூட்டாக வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தான். அவனை பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து புல்லெல்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பிக் பண்ணிவிட்டு பார்க்குறப்பெல்லாம் அதை வந்து எடுத்து விட்டா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த களச்செடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லைன்னா வந்து நிறைய வந்துடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு இதாகிடும். ஸோ இங்கே வந்து வெண்டைக்காய், ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்ட சீடில் பாதி பேர் வந்திருந்தாங்க, பாதி பேர் வரல. சரி வந்ததெல்லாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு 2, 3 லாங் பீன்ஸ் இருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த முள்ளங்கிங்க, சிகப்பு முள்ளங்கி இருக்காங்கல்ல அவன்தான். நான் வந்து ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இவனுங்களை வந்து ரவுண்டு க்ரோ பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். இவங்களை என்ன பண்ணிட்டேன்னா மொத்தமாக ஒரே ஒரு இடத்துல போட்டு வச்சுட்டேன். ஆக்சுவலாக வந்து ஒன்றா வந்து வச்சாவே சூப்பராக வந்து க்ரோ ஆகி நல்லா தந்திருப்பானுங்க காய். இப்போ வந்து எல்லாமே மொத்தமாக போட்டதுனால உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பாதி இது போயிட்டானுங்க. சரி இருக்கிறத வந்து இனிமேல் வந்து வச்சுட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் இவனை எடுத்துகிட்டு ரீபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை எல்லாத்தையும் பிடுங்கிட்டேன். பட் ஆனால் ஓகே தான் காய். கொஞ்சம் நீளமாக வரல, கொஞ்சம் ஷார்ட்டாக கொஞ்சம் நல்லா குக்கிங் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தானுங்க. 2 க்ரோ பேக்கில் ரவுண்டு க்ரோ பேக்கில் போட்டிருந்தது 2 பேத்தையுமே எடுத்துட்டேன். ஏன்னா வந்து நீ வச்சுட்டு இருக்க முடியாது. வச்சுட்டே இருந்தோம்னா ரொம்ப இதாகிடும். அப்புறம் வந்து ஒரு வெண்டைக்காய் இருந்தானுங்க, நாட்டு வெண்டைக்காய். அவனையும் பிக் பண்ணிவிட்டு வெண்டைக்காய் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு இதில் வந்து அழகாக வந்து ஹார்வெஸ்டிங் முடிச்சுட்டு அப்புறம் பக்கத்துலேயே வந்து அழகாக துளி விட்டு திரும்ப காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஆக்சுவலாக இவங்க வந்து பட்டு போயிட்டாங்க, இவங்க தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன். பட் ஆனால் பக்கத்துலலாம் வந்து துளுத்து அங்கே வந்து பூ வச்சு காய் வச்சு தர்றானுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோழி அவரைங்க, அந்த பக்கெட்டில் வச்சது. ஆனால் எவ்வளோ காய்ங்க! இவனோட சீடு வந்து எடுத்துட்டா என்னன்னே எனக்கு தெரியல. இனிமேல் எடுத்து வச்சுக்கிறணும். ஆனால் காய் செம்ம காய் தர்றாங்க. ஒரே ஒரு செடி தான் வச்சுருக்கிறேன். ஒரு செடியிலேயே அவ்வளோ காய். ஆச்சரியமாக இருக்குது. இன்னுமே பூ வச்சிட்ருக்குறான். ஊருக்கு போயிட்டு வந்து இன்னொரு பேட்ச் தருவான். அவ்வளோ காய் வச்சிட்ருக்குறான். அப்புறம் வந்து வெள்ளை வெண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவள் ஒரு 2 பேர் இருந்தாங்க. அவள் வந்து அந்த காய்
வெயிட்டு தாங்க முடியாம செடியே வந்து அப்படியே டொங்கின்னு ஆகிட்டு இருந்தான். சரி செடி பிடுங்கிட்டா காய பிடுங்கிட்டா ஸ்ட்ரைட் ஆயிடுவான்னு சொல்லிட்டு காய பிடுங்கிட்டேன். நல்ல காய் ஹெல்த்தியான ஒரு காயாக இருந்தானுங்க. இன்னும் வந்து 2, 3 பேர் இருக்கானுங்க. அவனுங்களும் வந்து போயிட்டு வந்து ஊருக்கு போயிட்டு வந்து கரெக்டாக பறிக்கிற அளவுக்கு வந்துருவானுங்க. ஏன்னா நம்ம இப்போ விட்டுட்டு போயிட்டோம்னா யாராவது ஏதாவது வந்து கண்டிப்பாக வந்து கொத்தி அதை வந்து வேஸ்ட் ஆக்கிரும். ஸோ அவங்களுக்கும் ஒழுங்காக பண்ண மாட்டானுங்க, நம்மளுக்கும் ஒழுங்காக கிடைக்காது. அப்புறம் வந்து அவரைக்காய் போட்டிருந்தேன், அவனும் அந்த க்ரோ பேக்கில் வந்துட்டான். நெக்ஸ்ட் வந்து இங்கேயும் ஒரு பூ விட்டுருக்கான் பாருங்க, வெண்டைக்காய். இது வந்து நாட்டு வெண்டைக்காய். நாட்டு வெண்டைக்காய் வந்து ஷார்ட்டாக தான் வந்து வளருதுங்க, பட் ஆனால் சீக்கிரமே காய் தருது. வெள்ளை வெண்டைக்காய் கொஞ்சம் நீளமாக வளருது. அப்புறம் வந்து ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்தாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கத்திரிக்காய் வந்து வானத்தை பார்த்து இருக்குது, கீழே இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு இதுவாகவே இருந்துச்சு. ஆனால் அவனை எடுக்கணும்னு நினச்சி எடுக்க முடியல. அப்புறமா சிசர் எடுத்துகிட்டு வந்து போய் கட் பண்ணி எடுத்தேன். ஒரே ஒரு கத்திரிக்காய் தான், க பச்சை கலர் கத்திரிக்காய். இவன் எப்படி சீடு வந்தானே தெரில இங்கே, பட் ஆனால் நல்லா இருந்துச்சு கத்திரிக்காய் பார்க்குறதுக்கு. முன்னாடியெல்லாம் வந்து வச்சுருந்தேன். அவன் வந்து என்ன ஆகிட்டோன்னா ஒரு மாதிரி காரி இருந்தான். இந்த கத்திரிக்காய் ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் நல்லா இருந்தான். ஸோ 2 கத்திரிக்காய், 2 வெண்டைக்காய், ஒரு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சை பசேன்னு இருந்தானுங்க. அவனையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி பாருங்கள், நான் ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து காய் கொஞ்சம் தான் தருவான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரேடிஷ்ஷு, லேடிஸ் ஃபிங்கரு, அப்புறம் வந்து அவரைக்காய், டொமேட்டோ, 2 டொமேட்டோ. அவ்வளோ அழகா பாருங்கள், அவனோட சக்தியை மீறி ஒருத்தன் வந்து என்னோடய கார்டனில் வந்து எனக்கு காய் தந்துட்டுருக்காருன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோ தான். அவ்வளோ அழகுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு செடியுமே 1 கிலோ கிட்ட இந்த மாதிரி பழமாவே கொடுத்துருப்பானுங்க. ஊருக்கு போயிட்டு வந்தோம் 2 பழம் பழுத்துருவானுங்க. இவன் வந்து ஆஃப் பழத்தில் இருக்கிறான் பாருங்க. ஸோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் பழுத்துருவான். ஏன்னா இவங்க ஒன்று கூட வைக்க முடியலைங்க. டெரஸ் கார்டன்லாம் அப்படி கடிச்சு வச்சுருக்கானுங்க. எவன் தான் போய் கடிக்கிறானே தெரியல. அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குங்க. மேலெல்லாம் நெட்டு போட்டால் தான் டெரஸ் கார்டன்லாம் வைக்க முடியும் போல், அந்தளவுக்கு இருக்குது. மேலே நாட்டு தக்காளி வச்சுருந்தேன், அதெல்லாம் கடிச்சு வச்சுட்டானுங்க. ஸோ இவனுங்க 2 பேர்த்தையும் எப்படியாவது எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ விற்கிற தக்காளி விலைக்கு நம்மளுக்கு வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே வந்து நீ பழுத்துக்கோம்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த முள்ளங்கி பாருங்கள், ஒரு சீடாக போட்டு அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குறானுங்க. அது மாதிரி போடாமல் தான் அந்த மாதிரி தப்பை பண்ணி வச்சுட்டேன். எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டதுனால ரொம்ப வந்து இதாகிடுச்சு. இந்த பக்கம் கொத்தவரங்காய் போட்டு விட்டேன், அவன் மட்டும் வந்துட்டான். பட் ஆனால் ஆப்போசிட்டில் சாண்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மட்டில் வந்து போட்டேங்க. கொஞ்சம் செம்மண் போட்டிருந்துருக்கலாம், பட் ஆனால் அது வரலை. அப்புறம் கொஞ்சம் அவரைக்காய். இவனெல்லாம் பாருங்கள், இவனெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தான். ஆனால் அவரைக்காய் வந்து நீங்கள் வந்து ஒரு பேட்ச் வந்து ஒரு இதில் வந்துச்சுன்னா அடுத்தது பக்கத்துலேயே துளிர்த்து நெக்ஸ்ட்டு பூ விட்டு காய் வருது. அப்படி தான் நான் பார்க்குறேன் இதில். இப்போ டொமேட்டோலாம் வந்து திரும்ப துளிர்த்து வராது இல்லையா, இவன் வெண்டைக்காய் வேணால் வந்து பக்கத்துலேயே வந்து துளிர்த்து நல்லா கொடி விட்டு திரும்ப நம்மளுக்கு வந்து ஒரு காய் தர்றான். ஸோ அந்த மாதிரி தான் அவரைக்காய். பாருங்கள், இதெல்லாம் வந்து நான் எப்போவோ வந்து பிக் பண்ணி போட வேண்டிய செடிங்க. பட் பாருங்கள் எவ்வளோ துளுர்த்து எவ்வளோ அழகாக இருக்கிறான்னு பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கிறான், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கிறான் பாருங்கள். அதில் இன்னும் நிறைய காய் வச்சிட்ருக்கான். ஊருக்கு போயிட்டு வந்து இந்த 2 க்ரோ பேக்லேயும் இருக்கிறானுங்க அவரைக்காய். ஸோ அவனுங்களை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோ பிஞ்சு, அவ்வளோ பூவு எல்லாமே இருக்கிறான். ஸோ இந்த அவரைக்காயெல்லாம் வந்து நீங்கள் வந்து வீட்டில் அதாவது கிச்சன் கார்டன், டெரஸ் கார்டனில் அழகாக போடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கொடி போகிறதில்ல. ஒரு வேளை கொடி ரொம்ப போக வேண்டிய செடியாக என்னன்னு தெரில. பட் என்னோடய இதில் கார்டனில் வந்து அந்தளவுக்கு கொடி போகலை. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். காயும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. கடைசியில் அவரைக்காய், கொஞ்சம் டொமேட்டோ, இவனுங்களை எடுத்துகிட்டு டொமேட்டோ பாருங்கள் எப்படி இருக்கிறான் பாருங்கள். அப்படியே பலன்னு குண்டு குண்டாக அப்படியே குண்டு குண்டுன்னு இருக்கான். ஸோ இவங்களை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து ஒரு பிளேட்டு எப்படியும் வராதுன்னு நினச்சேன். ஸோ ஒரு பிளேட் நிறையா வந்துருச்சு. ரேடிஷ், வெண்டைக்காய், தக்காளி, செர்ரி டொமேட்டோஸ், அவரைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் பிளேட்டோட வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே பச்சை பசேன்னு இருக்கிறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோன்னே ஒரே சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க எல்லோரும். தேங்க்யூ.